2025ல டெர்மினல் சிட்டிக்கு ஒரு பயங்கரமான புது ஆபத்து. இரத்த வெறியான ஜாம்பிகளா மாத்திர வைரஸ் அது காட்டுத்தீ மாதிரி பரவும். கொள்ளை அளவுக்கு மக்கள் பாதிப்பு. சிட்டியை விட்டு அது வெளியே போச்சுன்னா மனித இனமே ஆபத்துல. சீக்கிரமா ராணுவம் எல்லா ஜாம்பிகளையும் அழிச்சு சிட்டியிலேயே அடைச்சு வச்சிடுச்சு. அப்புறம்தான் புது ஸ்பெஷல் யூனிட், கான்டேஜியன் ஸ்பெஷல் யூனிட். அவங்க வேலை ஜாம்பிகளை வேட்டையாடி அழிக்கிறது. வால்கர் CSU லீடர், சூப்பர் ஜாம்பி வேட்டைக்காரர். கொள்ளையளவு ஜாம்பிகளை அழிச்சு பெரிய பேர் வாங்கிட்டாரு. அதே சமயம் ஒரு பிரம்மாண்டமான ஆபீஸ்ல கிளாப்ஸ் ஆயுத நிறுவனத்தோட CEO குளோரியா. தன் பிசினஸ்ல சுத்தி வருமானம். ஜாம்பி பிரச்சனையில ஆயுதங்கள் செல்லுபடியாகுது. சாதாரண மக்களும் உலக அரசுகளும் கிளாப்ஸ் ஆயுதங்களை வாங்கி குவிக்கிறாங்க. சூப்பர் ஆயுதங்கள். ஆனா குளோரியா மேல அழுத்தம் அதிகமா இருக்கு. அங்க இருக்க 2 ஆளுங்க அவளை பக்கத்து கம்பெனி முன்னாடியே ஒரு மருந்து கண்டுபிடிச்சிடுறதுக்குன்னு சொல்றாங்க. குளோரியா ரொம்ப கேமாவா, சும்மா இரு, நம்மளுக்கு வெற்றி உறுதி. டெஸ்ட் நடக்குது. டெர்மினல் சிட்டில இருக்க லேப்ல தாராங்கிற சயின்டிஸ்ட் ரொம்ப முன்னேற்றம் அடைஞ்சிருக்காங்க. பேச்சு முடியறதுக்குள்ள குளோரியாவுடைய அசிஸ்டன்ட் ஒரு ரிப்போர்ட் கொண்டு வர்றாங்க. மருந்து டெஸ்ட் எதிர்பார்த்ததை விட வேகமா நடக்குது. ஆனா சிட்டி ஸ்டேபிளா இல்ல. பாருங்க, கிறிஸ்ட் ஒரு டீனேஜ் பையன். வைரஸ் அவன் அம்மா அப்பாவை எடுத்துடுச்சு. அவன் லைஃப் புரட்டி போச்சு. இப்ப விர்ச்சுவல் உலகத்துல வாழ்றான். எல்லா நம்பிக்கையும் போச்சு. அப்போ CSUல இருந்து 2 பேர் அவனை தேடி வருறாங்க. அவன் கேம் பிளே ஸ்கில் பத்தி தெரிஞ்சுக்கிட்டாங்க. அவனுக்கு ஒரு வேலை கொடுக்கறாங்க. ரொம்ப சம்பளம், ரொம்ப டேஞ்சர், போர்ல சேரணும், அவ்வளோதான். இன்னொரு பக்கம் லைவ் ஸ்ட்ரீம் பாக்ஸிங் மேட்ச் உலகத்தையே அள்ளுது. லட்சக்கணக்கான பேர் ஷமந்தா எப்படி டாமினேட் பண்றாங்கன்னு பாக்குறாங்க. போர் முடிஞ்சதும் லைவ் ஸ்ட்ரீம் பண்ணின ஆள்கிட்ட அவங்க பங்கு வேணும்னு சமாளிச்சாங்க. அவன் கொஞ்சம் காசை தந்தானா, சாமான் தயங்கல. அவன் போனை பறிச்சு அடிச்சாங்க. பாதுகாப்பு ஆளுங்க கிட்ட வர்றதுக்குள்ளே ஓட்டி போயிட்டாங்க. அப்ப திடீர்னு அந்த ரகசிய ஆளுங்க திரும்பி வந்தாங்க. இப்ப சாமான் மாத்த முடியாத வாய்ப்பு கொடுத்தாங்க. அதிக சம்பளம், கடந்த கால குற்றங்கள்லாம் போலீஸ் ரெக்கார்ட்ல இருந்து அழிஞ்சிடும். ஒரு நிமிஷம் கூட யோசிக்காம சாமான் சம்மதிச்சாங்க. ஆனா அவங்க மட்டும் இல்ல, கிறிஸ்டும் சில பேரும் சேர்த்துக்கப்பட்டாங்க. டேனியல் டாப் லெவல் பப்ஜி பிளேயர். ஜெரால்ட் காசுக்காக எதுவும் பண்றவன். நாமோ ஜாம்பி அவங்க குடும்பத்தை எல்லாம் எடுத்ததுக்கு பழிவாங்க ஆசைப்பட்டவங்க. பின்னாடி அவங்களை இராணுவ தளத்துக்கு கூட்டிட்டு போனாங்க. அங்க மிஷன் பின்னாடி இருக்கிற ஆளான ஜெனரல் கான்லாண்டையும் கேப்டன் ராக்ஸ்டாக்கும் ஜாம்பி வேட்டையில லெஜெண்டான கேப்டன் வால்கரும் இருந்தாங்க. வால்கர் நேரம் வீணாக்காம சொன்னாரு, சைக்ளாப்ஸ் ஆயுதங்கள் கம்பெனிக்கு அவங்க ரொம்ப தேவை. டெர்மினல் சிட்டில இருக்கிற லேப்ல இருந்து சயின்டிஸ்டஸை காப்பாற்றணும். அவங்க மிஷன் அது இப்போ ஜாம்பி நரகமா மாறிடுச்சு. CSU அவங்க புது ரத்தம் தேவை. அதுல தான் கிறிஸ்டும் அவன் புது டீமும் வருது. அவங்கள ஜாம்பி வேட்டைக்காரரா பயிற்சி கொடுக்க போறாங்க. அடுத்த நாள் அந்த பசங்களை கொடூரமான பயிற்சியில தள்ளிட்டாங்க. முதல்ல கடுமையான உடற்பயிற்சி, அப்புறம் ஆயுத பயிற்சி, சுடுற பயிற்சி. வால்கர் பலவித ஆயுதங்களை காண்பிச்சு அவங்க விருப்பப்படி எடுக்க சொன்னாரு. ஜான் மைனஸ் ஒரு தசைப்பிடிச்ச பையன் மைனஸ் முதல்ல நின்னு சாட்கன்ல ஜாம்பியை சுட நினைச்சான். ஆனா ஜாம்பி தெரிஞ்ச உடனே பயம். ஜான் பதட்டமா சாட் கண்ணை விட்டுட்டு தானே சுட்டுக்கிட்டான். அந்த பசங்க இந்த போராட்டத்துக்கு ரெடி இல்லைன்னு தெளிவா தெரிஞ்சிச்சு. வால்கருக்கு தீய ஆயுதம் மட்டும் போதாதுன்னு தெரிஞ்சிச்சு. கில்லுக்கு நல்ல திறமை வேணும். சோ அவன் ஸ்டைல் மாத்தி ஜாம்பிகளை விரைவா தொடச்சு கொள்ள டெட்லி காம்போஸ் கற்றுக் கொடுத்தான். ஆனா எல்லாருக்கும் கத்துக்க ரெடினா இல்ல. ஒரு பையன் அதிக சீக்கிரமா நம்பிக்கையோட கையாலேயே ஜாம்பியை எதிர்கொள்ள முயற்சி பண்ணான். கையில அவனுக்கு அந்த ஜாம்பி இன்னும் உயிருடன் இருக்குன்னு தெரியல. அப்புறம் வால்கர் லெப்டினன்ட் மார்டினோவ் கூப்பிட்டு அருகிலிருந்து சண்டை போடுற பயிற்சியை காட்டினாரு. ஜாம்பிகளை நெருங்கி அழிக்க அவசியமான திறமை. மார்டினோவ் கத்தி மட்செட்டியை எப்படி சரியா பயன்படுத்துறதுன்னு காட்டினாரு. சுற்றி வளைச்சா கிரனேட் லாஞ்சர் எடுத்துட்டு எரியணும்னு சொன்னாரு. சில வினாடியில ஜாம்பி கூட்டத்தை அழிச்சிடும். பயிற்சி முடிஞ்சதும் ஓய்வு அறையில கொஞ்ச நேரம் ஓய்வெடுத்தாங்க. ஜெரால்டு பில்லியார்ட்ஸ் விளையாடிட்டு இருந்தப்போ ஒரு இராணுவக்காரன் ஓடி வந்து அடிச்சு துரத்தினான். அவங்களை அனுபவமில்லாத குழந்தைங்கன்னு கேலி பண்ணினான். இராணுவ வசதிகளை பயன்படுத்த அவங்களுக்கு தகுதி இல்லைன்னு கிண்டல் பண்ணினான். ஆனா கிறிஸ்டுக்கு அது பிடிக்கல. அவன் திருப்பி சொன்னான், நரகத்தையும் பயிற்சியையும் கடந்து வந்தாங்க. எலிட் ஜாம்பி வேட்டை படையில இருக்காங்கன்னு. அவங்களைப் போலவே உண்மையான இராணுவக்காரங்கன்னு. அதீத பதற்றம். எல்லாம் வெடிக்க போற மாதிரி இருந்தப்போ வால்கர் வந்தாரு. அவரோட வருகை அந்த பதற்றத்தை உடனே தணிச்சிச்சு. சூழ்நிலை இப்படி
ஒரு வார்த்தை கூட இல்லாம அந்த பசங்களை அவர்களோட அறைக்கு திரும்பச் சொல்லிட்டாரு. சண்டையையே அங்கேயே நிறுத்திட்டாரு. பசங்க எல்லாம் போனதும் வாக்னர் போர் வீரர்கள் கிட்ட சீரியஸா பேச ஆரம்பிச்சாரு. இவங்க பயிற்சி கொடுக்கிற புதுப்படையினர் நம்ம நாட்டை பாதுகாக்க போறவங்கன்னு சொன்னாரு. சாதாரண எதிரிகள் இல்ல, ரொம்ப பயங்கரமான ஜாம்பி அச்சுறுத்தலிலிருந்தும் பாதுகாக்கணும்னு சொல்லி அழுத்தம் கொடுத்தாரு. கிறிஸ்டையும் மற்றவர்களையும் மதிக்கணும்னு கட்டளையிட்டாரு. அதே சமயம் டெர்மினல் சிட்டில மறைஞ்சி இருக்கிற சைக்ளாப்ஸ் ஆய்வகத்துல ஒரு பெரிய அனர்த்தம் நடந்துச்சு. ஜாம்பிகள் உள்ளே நுழைஞ்சு ஒரு கலவரம். அங்க இருந்த எல்லாரும் தொற்று பிடிச்சிட்டாங்க, ஒரு விஞ்ஞானி தவிர. டெர்ரா என்னும் அந்த விஞ்ஞானி கடைசி முயற்சியா குளோரியாவுக்கு ஒரு இமெயில் அனுப்பினாங்க. அடுத்த நாள் ஜெனரல் கான்லின் கமாண்ட் சென்டருக்கு வந்தாரு. முகம் கருவண்ணமா. அவரு பெண் தாராவிட்ட சொல்ற செய்தியை கிடைச்சிருக்குன்னு சொன்னாரு. ஜாம்பிகள் ஆய்வகத்தையே கைப்பற்றிட்டாங்க. இப்ப டெர்மினல் சிட்டிக்கு போய் டெர்ராவை காப்பாத்தி அந்த முக்கியமான சாமான்களை பாதுகாக்கணும்னு சொன்னாரு. ஆராய்ச்சி தரவுகள் காணாம போறதுக்கு முன்னாடி, டீம் கிளம்புறதுக்கு முன்னாடி மிஷன் பத்தி ஃபுல்லா ப்ரீஃப் பண்ணினாங்க. அவங்க இலக்கு கிரவுண்ட் ஜீரோ, ஜாம்பி வைரஸ் முதல்ல பரவ ஆரம்பிச்ச இடம். ஆனா ஒரு ட்விஸ்ட் இருக்கு, அந்த ஏரியா முழுக்க ஜாம்பிகள். அதனால ஹை அலர்ட்ல இருக்கணும். எல்லா ப்ரிப்பரேஷன்ஸும் ரெடி. வால்கரும் டீமும் ஹெலிகாப்டர்ல ஏறினாங்க. டெர்மினல் சிட்டிக்கு நேரா ஆகாயத்துல ஏறிட்டாங்க. வால்கர் டீம் மேல கண் வைச்சிருந்தாரு. ஃபேஸ் சீரியஸா, சின்ன தப்பு கூட கிடையாது, ஒவ்வொரு நகர்வும் சரியா இருக்கணும். ஒரு தப்புனா எல்லாத்தையும் இழந்துடலாம். டெர்மினல் சிட்டில லேண்ட் ஆனாங்க. டென்ஷன் வெடிக்கிறதுக்கு ரெடி. வால்கர் ஃபயர் மினிமம் வைக்க சொன்னாரு. சத்தமா ஷாட் விட்டா ஜாம்பிகள் வந்துடும். ஆனா அவங்க பில்டிங் கிட்ட போன உடனே டேனியல் பயந்துட்டான். அவன் பேனிக்ல ட்ரிக்கர் அழுத்திட்டான். ஒரு ஷாட் ஒலிச்சிச்சு. உடனே நிறைய ஜாம்பிகள் திரும்பி பார்த்தாங்க. டீம் இருக்கிற இடத்தை பார்த்து டீம் ஃபைட் பண்ண ஆரம்பிச்சது. சாம்பிள்கள் அடேங்கப்பா. ஒரு கூட்டம் பின்னாலே இருந்து நெருங்கிட்டு வந்தாங்க. கிறிஸ்ட் பார்த்துட்டாரு. உடனே வால்கர் சி உள்ளே ஓடுங்கன்னு கட்டளையிட்டாரு. இது சாம்பிள்களை அழிக்கிறதுக்கான மிஷன் இல்ல, டெர்ராவை கண்டுபிடிக்கணும், சரியா? அப்புறம் டோர்ல போட்டு மூடிட்டாங்க. ஆனா சாம்பிள்கள் விடாம வந்துகிட்டே இருந்தாங்க. ஏய், ரொம்ப பயங்கரமா இருந்துச்சு. கேப்டன் ராக்ஸ்டாக் பின்னால சில சாம்பிள்கள் வர்றது கவனிக்கல. அடடா, பிடிச்சு இழுத்து போய் கிழிச்சு போட்டாங்க. ஆமா, சும்மா இல்ல, பேய் பயத்துல நடுங்கி நடுங்கி தப்பிச்சாங்க. டேனியல் சத்தமா கத்தினாரு. லாப் கிடைச்சிடுச்சுன்னு நேரம் இல்ல, ஓடுங்க ஓடுங்க, சாம்பிள்கள் வந்துடுச்சு. லாப்ல போய் டெர்ராவையும் ரீசர்ச் டேட்டாவையும் காப்பாத்தினாங்க. சூப்பர் மிஷன் சக்சஸ். எக்ஸ்ட்ராக்ஷன் பாயிண்ட்ல சந்திக்கலாம்னு சொல்லிட்டு சாம்பிள் நிறைஞ்ச சிட்டியிலிருந்து தப்பிச்சாங்க. ஆனா அவங்க வெளியே போறப்போ ஒரு பயங்கரமான ஜாம்பி மைனஸ் முதல் ஜாம்பி மைனஸ் அவங்களை தடுத்து நிறுத்திச்சு. அது ஒரு கனவில கூட பார்க்க முடியாத பயங்கரம். எவ்வளவு சுட்டு தள்ளினாலும் அது நின்னு போகல. டேனியலையும் ஷாமனையும் விடாம விரட்டிட்டு இருந்துச்சு. காயமடைஞ்சு குனிஞ்சு நடந்துட்டு இருந்த ஷாமன் சரியான நேரம் இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டா. அவங்க போகட்டும்னு வாக்ரையும் மற்றவர்களையும் அனுப்பி வச்சு அவ அந்த ராட்சத ஜாம்பியை தடுத்து நிறுத்தினா. போறதுக்கு முன்னாடி வாக்ரர் அவளுக்கு ஒரு கிரெனேட் லாஞ்சர் கொடுத்தான். மைனஸ் உயிர் பிழைக்க ஒரு கடைசி வாய்ப்பு. ஷாமன் நோக்கி சுட்டு அந்த ராட்சத ஜாம்பியை ஒரு நெருப்பு வெடிப்பில் கீழே போட்டு விட்டா. ஆனா அவ காப்பாத்தப்படல. வெடிப்புல அவ கொடூரமா காயமடைஞ்சா. அவங்க ஓடி போறப்போ டேனியலும் ஷாமனும் ஜாம்பி கூட்டத்தால் கிழிஞ்சு போயிட்டாங்க. ஜெரால்ட் எதிர்பாராம கிடைச்ச அதிர்ச்சியில் அந்த பைத்தியக்காரத்தனத்துல புதைஞ்சு போயிட்டான். இப்போ 6 பேர் மட்டும்தான் லியு. வாக்ரர், மார்டினோ, தாரா, கிறிஸ்ட், நோமி, கடைசியா நின்று நிற்கிற லெப்டினன்ட் மார்செல்லா. கொடூரமான சண்டையில ஒரு சின்ன பாதுகாப்பான இடத்தை கண்டுபிடிச்சிட்டு வால்கர் உடனே ஜெனரல் கான்லின் கிட்ட தொடர்பு கொண்டு உதவிக்குழு அனுப்புற மாதிரி கேட்டாரு. ஆனா அவருக்கு கிடைச்ச பதில் அதிர்ச்சியா இருந்துச்சு. ஜெனரல் கான்லின் அவர் பேஸுக்கு திரும்ப கூடாதுன்னு கட்டளையிட்டாரு. பிளான் பி ஆரம்பிச்சிடுச்சு. கான்லின் சொன்ன அதிர்ச்சி உண்மை வால்கரை உழுக்குது. குளோரியா அவரை பிணையா வச்சிருக்கா, பின்னாடி இருந்து எல்லாத்தையும் கட்டுப்படுத்திக்கிட்டு இருக்கா. சாம்பி வைரஸ் பரவுறதுல அவருக்கு சம்பந்தம் இருக்குன்னு கான்லின் நிறைய நாளா சந்தேகப்பட்டாரு. ஆனா இப்போ அது உறுதியாயிடுச்சு. டெர்மினல் சிட்டியில அந்த வைரஸை வெளியிட்டது அவள்தான். ஆயுத விற்பனையில லாபம் பார்க்கவும் அவங்க டிவி ஸ்டேஷன் மூலமா மக்களை பயமுறுத்தவும் அந்த குழப்பத்தையே அவங்க ஒளிபரப்பு பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. கான்லின் அவளை நிறுத்த முடியாம போயிட்டாரு. அவருடைய மகள் ஜாம்பி நகரத்துல கைதியா இருந்ததுனால. ஆனா இப்போ டெராரா காப்பாத்தப்பட்டதால கான்லின்ல தைரியம் வந்துச்சு.
குளோரியா மேல அவருக்கு பயம் இல்லைன்னு வால்கர் கிட்ட சொன்னாரு. ஆனா அவருக்கு மேல இன்னும் சொல்ல முடியறதுக்குள்ள குளோரியா கூட்டாளிகள் தாக்குனாங்க. அவரு சாகுற மாதிரி அமைதியாக்கிட்டாங்க. அவளால அவங்களை புலம்பரப்பிக்கிற ஆபத்து. பின்னால இருட்டில குளோரியா ரகசியம் சொல்லிச்சு தெராராவை கவனிச்சுக்க சொல்லி. வால்கரோட குழுவுல ஒரு உளவாளி இருந்தாங்க. ஆனா யாருன்னு தெரியல. டெர்மினல் சிட்டில வால்கர் குழுவை கூட்டி கஷ்டமான செய்தியை சொன்னாரு. கான்லின் உதவி அனுப்ப முடியாது, அவங்க தனியா இருக்காங்க. வேற வழி இல்லாம பிளான் ஃபிப் போகணும், நகரத்திலிருந்து தப்பிக்கணும், குளோரியாவுடைய குற்றங்களை உலகுக்கு காட்டணும். குழு அந்த தகவலை சிந்திச்சிட்டு இருக்கும்போது ஒரு ஃபிளார் திடீர்னு வானத்துல பயங்கரமா ஏறிச்சு புகை நிறைஞ்ச காத்த வெட்டிச்சு. யாரோ இன்னும் அந்த குழப்பத்துல உயிருடன் இருக்காங்க. யோசிக்காம வால்கர் குழுவை நகர சொன்னாரு. ஃபிளார் அவங்க சிக்னல். அவங்க இந்த படுங்கஷ்டத்துல முழுசா தனியா இல்லைன்னா ஒரு வாய்ப்பு இருக்கு. அவங்க ஃபிளேர் எங்க இருந்து வந்ததோ அங்க போனாங்க, உதவிக்கு ஆசைப்பட்டாங்க. ஆனா அங்க போய் பார்த்தா துப்பாக்கி ஏந்தின 2 பொம்பளைங்க துப்பாக்கியை ஏத்திட்டு போங்கன்னு கட்டளையிட்டாங்க. வால்கர் எப்பவுமே நல்லா பேசுறவர் மாதிரி அவங்க கிட்ட உதவி கேட்டாரு. அம்மணிகள் கொஞ்ச நேரம் தயங்கினாங்க. பிறகு ஆயுதங்களை கீழே வச்சு ஒரு சின்ன தேவாலயத்துக்கு அழைச்சு போனாங்க. கொடுமையான சூழல்ல ஒரு மறைந்திருந்த பத்திரமான இடம். உள்ள போனா பாஸ்டர் ஜூலியன், சில பிழைச்சி இருக்கிறவங்க கூட்டமா ஒன்னா உயிரோட இருக்க போராடிட்டு இருந்தாங்க. ஜாம்பி அட்டாக்ல அந்த நேரத்துல பாஸ்டர் ஜூலியன் ஒரு அதிர்ச்சி உண்மையை சொன்னாரு. அவருக்கு நகரத்தை விட்டு தப்பிக்கணும்னு வேற யாரையும் விட ரொம்ப ஆசை. ஆனா ஒரு பெரிய பிரச்சனை, ஜாம்பிகளை எதிர்க்க போதுமான ஆயுதங்கள் இல்ல. அப்புறம் ஜூலியன் ஒரு நம்பிக்கை கொடுத்தாரு. அவங்களை வெளியே அழைச்சிட்டு போக ஒரு வண்டி இருக்குன்னு. ஆனா அது ஸ்டார்ட் ஆனாதான் வால்கர் உடனே கட்டளை கொடுத்தாரு. லெப்டினன்ட் மார்செல்லா மார்டினோ ரெடி பண்ண சொன்னாரு. அவர் கிறிஸ்ட் வண்டியை எடுக்க போனாங்க. ஆனா அங்க போனதும் ஒரு சங்கடமான சர்ப்ரைஸ். கார் பழுதாயிடுச்சு, ஸ்டார்ட் ஆகல. வேற வழி இல்லாம வால்கர் உடனே காரை சரி பண்ண ஆரம்பிச்சாரு. நேரம் குறைஞ்சிட்டே இருக்குன்னு தெரிஞ்சு. ஆனா சரி பண்ணி முடிக்க போற அந்த நேரத்துல சாரி, ஒரு அதிர்ச்சி. என்னமோ ஒரு விஷயம் நடந்தது. மார்டினோவ் சட்டென்று எல்லாரையும் ஆயுதங்களை கீழே போட சொன்னாரு. அந்த குழு குழப்பத்துல உறைஞ்சு போச்சு. இதயம் நொறுங்கும் கணம். உண்மை வெளிச்சத்துல வந்தது. மார்டினோவ் தான் முழுக்க முழுக்க உளவாளி. அவன் அவங்களோட ஒவ்வொரு நகர்வையும் மௌனமா பார்த்துட்டு இருந்தான். ஆரம்பத்திலேயே அவங்களை விளையாட்டா ஆக்கிட்டான். குளு குளுன்னு சிரிச்சிட்டு தாரா கிட்ட அவளோட ரிசர்ச் இருக்கிற ஃபிளாஷ் டிரைவ் கொடுக்க சொன்னான். குளோரியா கிட்ட அதை கொடுக்கறது தான் அவன் திட்டம். அதிர்ஷ்டவசமா மார்டினோவ் ஒரு பெரிய தப்பு பண்ணான். வால்கரை உடனே கொல்லாம அவனோட சண்டை போட்டான். அது வால்கருக்கு சாதகமா போச்சு. சண்டையோட கொந்தளிப்புல சத்தம் கேட்டு வந்த ஒரு சாம்பி வால்கரோட கையை கடிச்சிச்சு. ஒரு நொடி கூட நிறுத்தாம வால்கர் அவன் கிட்ல இருந்து ஒரு வித்தியாசமான வையலை எடுத்து உடம்புல செலுத்தினான். அவன் நகர்வு வேகமாகவும் சரியாகவும் இருந்தது. அந்த குழுவுக்கு தெரியாத விஷயம் என்னன்னா, 3 மாசத்துக்கு முன்னாடியே வால்கர் சாம்பியால கடிச்சு போயிருந்தான். அவன் கடுமையான உடற்பயிற்சி முறையும் கண்டிப்பான உணவு முறையும் அவன் உடல் நோய் எதிர்ப்பு சக்தியை அற்புதமா வச்சிருந்துச்சு. சக்தி, அந்த தொற்றிலிருந்து உயிர் பிழைக்கிறதுக்கு அந்த சக்தி அவனுக்கு உதவி பண்ணுச்சு. ஆனா உண்மையான உயிர் காப்பாற்றி ஒரு இராணுவ ரக ஆராய்ச்சி மருந்து, இன்னும் டெஸ்ட் ஸ்டேஜில் இருக்கிற மருந்து, அதுதான் வைரஸ் அடக்கி வச்சுச்சு. ஆனா நேரம் இல்ல, சர்ச்சுக்குள்ள இருக்க முடியாதுன்னு வால்கர் தெரிஞ்சுக்கிட்டான். சைக்ளாப்ஸ் படைகள் வந்துருவாங்கன்னு பயம். டெராரா ஃபிளாஷ் டிரைவ் மருந்து ஆராய்ச்சி எல்லாத்தையும் எடுத்துட்டு வரணும். அவசரம், சொம்பிகள் சுத்தி வளைச்சிட்டாங்க. ஆயுதங்கள் போதாது, எல்லாரையும் காப்பாற்ற முடியாது. வால்கர் ஜூலியன் உள்ளூர்ல இருக்கிறவங்க எல்லாரையும் சர்ச்சுக்குள்ள பாதுகாப்பா இருங்கன்னு சொன்னான். அவன் டீம் எல்லாரும் எல்லையில இருக்கிற இராணுவக்காரங்க கிட்ட உதவி கேட்டு ரொம்ப ஆபத்தான பயணம் போக போறாங்க. திரும்பி வருவேன்னு வாக்கு கொடுத்தான். சொம்பிகள் கிட்ட பாதிக்கப்படாத மாதிரி எல்லாரையும் விட்டுட்டு போக அவனுக்கு மனசு வரல. ஜூலியன் பின்னாடி தங்கிட்டா மார்டினை கவனிச்சுக்கணும்னு முடிவு பண்ணினான். போக ரெடியான உடனே வால்கர் டீம் முன்னாடி சந்திச்ச அந்த 2 ஆயுதம் கொண்ட பெண்களோட சேர்ந்து சொம்பி கூட்டத்தை ஒரு போர் நடத்தி வெற்றி பெற்றனர். சாம்பிளா அவங்கள மடக்கிட்டு ஆயுதம் ஏந்தி இதயம் துடிதுடின்னு வேகமா காரை நோக்கி ஓடி போய் ஏறி கேவலமா கலகலன்னு காரை ஓட்ட ஆரம்பிச்சாங்க. சிட்டி முழுக்க கார் குலுங்கி ஓடிச்சு. கிறிஸ்ட் நாமோல கண் சிமிட்டாம பார்த்து சிரிப்பு ததும்புற முகத்துல அவங்க டெரர் ஆட்டத்தை பாராட்டி சிரிச்சான். அவங்க பேர்வழியற்ற தைரியம் எப்போதும் அவனை ஈர்த்திருக்குன்னு சொல்லி இந்த கனவு போன தப்பு முடிஞ்ச உடனே டேட் அழைப்பேன்னு சொன்னான். ஆனா அந்த நல்ல நேரம் நீண்ட நாள் இல்லை. கார் கிடுகிடுன்னு நடுங்கி என்ஜின் ஒலி கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு பெட்ரோல் டேங்க் வெறுமையாச்சு.
போர்டர் 3 கிலோமீட்டர் தான் இருக்கு. ஆனா கார் நின்னுச்சு. நடையில போக வேண்டியதாச்சு. சீக்கிரமா ஆர்மி சேக் பாயிண்ட் போகணும். டெர்மினல் சிட்டி கூட கொஞ்சம் கொஞ்சமா நடந்து போறப்போ ஒரு பெரிய உருமல் சத்தம் கேட்டது. என்னன்னு புரியறதுக்கு முன்னாடியே ஜாம்பி கூட்டம் அவங்களை சுத்தி வளைச்சிச்சு. ஜாம்பி கூட்டம் ரொம்ப அதிகமா இருந்ததுனால வால்கர் உடனே ஒரு முடிவுக்கு வந்தார். தாராவும் மற்றவங்களையும் அருகில் இருக்கிற கட்டிடத்துல சேஃபா இருங்கன்னு சொன்னாரு. அவன் கிறிஸ்டையும் நாவோமியையும் தேடி அலைஞ்சப்போ கலவரத்துல பிரிஞ்சு போயிருந்தாங்க. அதே சமயம் ஜூலியன் மார்டினோ மேல நின்னு அமைதியா ஆனா உறுதியா அவனை பேசுறாரு. அவன் எல்லாரையும் விட்டுட்டு போனவன். பைபிள்ல இருந்து வார்த்தைகளை எடுத்து மார்டினோ மனம் மாறுற மாதிரி சரியான நேரத்துக்கு முன்னாடி மீட்புன்னு சொல்லி ஊக்குவிக்கிறாரு. ஜூலியன் மார்டினோ வாயில மூடியை எடுத்தா ஒரு ஒப்புதல் வாக்குமூலம். மார்டினோ உண்மையிலேயே வருத்தப்படுற மாதிரி அவன் பண்ணின கலவரத்துக்கு ரொம்ப வருத்தப்படுறான். ஜூலியன் அவன் கட்டை விடுதலையாக்கினா அவனையும் உயிர் பிழைச்ச மத்தவங்களையும் காப்பாத்துறேன்னு வாக்கு கொடுக்கறான். ஆனா ஜூலியன் அவனை நம்பி கட்டை விடுதலையாக்கிய உடனே உண்மை ஒரு அடி மாதிரி அழுத்தமா கிடைக்குது. மார்டினோ பொய் சொல்லியிருக்கான். கண்ணிமைக்கும் நேரத்துல ஜூலியன் மேல தாக்குதல். அவன் முன்னாடி காட்டின நல்ல மனசு கொடுமையான ஒரு பொய். அதே சமயம் சைக்ளாப்ஸ் ஆபீஸ்ல குளோரியா சீரியஸா இருந்து அவங்க படையோட பேசுறா. அவ கடுமையா கோபப்பட்டா. வாக்சின் எடுக்க முடியல. டெர்மினல் சிட்டி ஜாம்பி கூட்டம் பயங்கரமா பெருசா வளர்ந்துட்டே இருக்கு. இந்த பரவல் கட்டுக்கடங்காம போச்சுன்னா என்ன ஆகும்னு தெரியுமா? அதனால அவங்க டெர்மினல் சிட்டியை புடைச்சு போட ஆர்டர் பண்ணிட்டாங்க. அந்த தொற்று வேற எங்கேயும் பரவாம அழிக்கணும். தாரா வேற சில பேர் வால்கரை எதிர்பார்த்து காத்திருந்த கட்டிடத்துல திடீர் ட்விஸ்ட். முன்னாடி சந்திச்ச துப்பாக்கி பிடிச்ச அந்த 2 பொம்பளைங்க தாராவையும் மர்செல்லாவையும் நோக்கி துப்பாக்கியை சுடுறாங்க. குளோரியா அனுப்பின கொள்ளைக்கார ஸ்பைங்கன்னு தெரிய வந்தது. வாக்சினை எடுக்க வந்தாங்க. ஆனா அந்த குழப்பம் உச்சகட்டத்துக்கு போறதுக்கு முன்னாடி வால்கர் வந்துட்டாரு. சரியா சமயத்துல வந்தாரு. அந்த 2 பொம்பளைங்களையும் ஒரு நிமிஷத்துல டவுன் பண்ணி தாராவையும் மர்செல்லாவையும் அந்த கொடிய பொறியிலிருந்து காப்பாத்திட்டாரு. அது கொஞ்சம் முன்னாடி ஜாம்பி கிட்ட ஒரு நொடி கூட நேரம் இல்லாம தப்பிச்ச கிறிஸ்டும் நோமியும் கொஞ்ச நேரம் சாந்தமா இருந்தாங்க. அவங்க அனுபவங்களை பகிர்ந்துகிட்டாங்க. இந்த தொற்றால அவங்க காதல் அன்புன்னு எல்லாத்தையும் இழந்து எவ்வளவு வலி அனுபவிச்சாங்கன்னு சொன்னாங்க. அந்த குழப்பத்துல சிக்கி தவிச்ச 2 பேருக்குள்ள கொஞ்ச நேரம் ஒரு பிணைப்பு. ஆனா அந்த சந்தோஷம் நீண்ட நேரம் நில்ல. எச்சரிக்கை இல்லாம நோமி சில ஜாம்பிங்க கூட்டம் சுத்தி வளைச்சிச்சு. அப்போ ஒரு அற்புதமான தன்னலமற்ற காரியம் பண்ணினாங்க. ஒரு பேய் வெடிவெடிச்சு அந்த ஜாம்பிகளோட சேர்ந்து தீயில வெந்து சாம்பல் ஆயிட்டாங்க. வால்கர் டெரோ கூட பேசிட்டு இருந்தாரு. அப்போ மார்செலா காணாம போனது கண்டுபிடிச்சாரு. அவரு வயித்துல ஒரு கல்லு போட்ட மாதிரி ஆயிடுச்சு. சீக்கிரமா தேடினாரு. கண்டுபிடிச்ச காட்சி பார்க்க வேதனை ஆயிடுச்சு. மார்செலா ரொம்ப காயப்பட்டிருந்தாங்க. அவங்க உடம்புல ரத்தம் வெள்ளம், காட்டுமிராண்டித்தனமான தாக்குதல். மார்டினோ அவங்கள கண்டுபிடிச்சு தாக்கிட்டாரு. வால்கருக்கு கடும் கோபம். மார்செலா கூட ஓடினாரு. சிறிது நேரத்துல மார்டினோவை சந்திச்சாரு. அப்புறம் ஒரு கொடூரமான போர். மார்டினோ கைகால போர் வெற்றியாளர். சில நொடிகளில் வால்கரோட கழுத்தை பிடிச்சு சுருக்க ஆரம்பிச்சாரு. வால்கர் உயிர் போக போகுதுன்னு தெரிஞ்ச அடுத்த நொடி டெர்ரா வந்து துப்பாக்கியை தூக்கி ஒரு சுடு. மார்டினோ கீழே விழுந்தாரு. சரியான நேரத்துல வால்கர் காப்பாத்தப்பட்டாரு. துப்பாக்கி சத்தம் நகரம் முழுக்க ஒலிச்சது. அதுல ஜாம்பிங்க கூட்டம் அவங்க கிட்ட வந்துகிட்டு இருக்குன்னு தெரியாம அடப்பாவி கொள்ளையடிச்ச அந்த பசி சாவு சூழலுக்குள்ள மாட்டிட்டாங்க. ஒரு நிமிஷம் கூட நிற்க முடியாதுன்னு உணர்ந்து வால்கர் ஒரு பயங்கர முடிவு எடுத்தான். டேய் ஓடுங்கடான்னு கத்தி அவங்க எல்லாரையும் ஓட வச்சான். மார்டினோ சாம்பிளா மாறிட்டான். அவன் கத்தர சத்தம் கூட அந்த ஜாம்பி கூட்டத்துல கிடைக்கல. அவனை அந்த ஜாம்பி கூட்டம் புதைச்சிடுச்சு. ஓடுறதுல நின்னு வால்கரும் தெர்ராவும் சிறிது நேரம் நிறுத்திட்டாங்க. அப்ப கிறிஸ்து வந்தான். அவன் முகம் வெள்ளை. நாமி போயிட்டா. மர்சலா இல்ல. 3 பேர் மட்டும்தான் உயிருடன் இருக்காங்க. சோகப்பட நேரமில்லை. எல்லைக்கு போகணும். இல்லைன்னா இந்த நரகத்துல மாட்டி போவோம். எல்லைக்கு போய் பார்த்தா ஆயிரக்கணக்கான ஜாம்பிகள். அடக்கடவுளே, எப்படி போறது? போர்தான் வழின்னு வால்கர் முடிவு பண்ணினான். சாவிலிருந்து நம்ம காப்பாத்திடணும். அந்த நேரத்துல எல்லை பாதுகாப்புல இருந்த ஒரு சோல்ஜர் உயிர் பிழைச்சவங்களை பார்த்துட்டான். சாரி, ஆபத்துன்னு உணர்ந்த உடனே ஜெட் பைலட்ல டேய் உடனே கட்டளையிட்டாரு, மிஷன் ஸ்டாப் பண்ணுங்கன்னு. நகரமே அழிஞ்சு போகட்டும்னு அணு தாக்குதல் செய்ய பிளான் இருந்துச்சு. அடேங்கப்பா, மேல ஜெட் சத்தம் கேட்டு சாம்பிள்கள் கவனிக்காம இருந்த நேரம் பார்த்து வால்கர் மற்றும் அவங்க டீம் ஓடினாங்க. விரைவா சூழ்ச்சியிலிருந்து புத்திசாலித்தனமா வெளியே வந்தாங்க. போர்டர்ல இருந்த சோல்டியர்ஸ் கிட்ட போய் சேர்ந்தாங்க. போர்டர்ல சேர்ந்த உடனே எல்லாத்தையும் சொன்னாங்க.
உயிர் காப்பாத்திக்கான போராட்டத்தை பத்தி சொல்டியஸ் அவங்கள பேஸ் கிட்ட கொண்டு போக ரெடியானாங்க. அப்போ வால்கர் நிறுத்தினாரு. ஒரு வேலை இன்னும் பாக்கி இருக்குன்னு. ஜூலியன் மற்றும் சர்ச்சில் இருக்க உயிர் உள்ளவங்களை காப்பாத்த வாக்கு கொடுத்திருந்தாரு. அவங்கள விட்டுட்டு போக முடியாதுன்னு. சர்ச் போன உடனே வால்கர் கண் கலங்கி போச்சு. அங்க கேவலமா கோளாறு தான். காப்பாத்த வாக்கு கொடுத்தவங்க எல்லாருமே சாம்பிள் ஆயிட்டாங்க. நம்பிக்கையே இல்ல. வேற வழி இல்லாம வால்கர் போராடினாரு. சர்ச் ஜாம்பிங்களை ஒவ்வொன்னா மைனஸ் அசுர வேகத்துல மைனஸ் டவுன் பண்ணிட்டாரு. அவர் கையில உடைஞ்ச வாக்குறுதிகளோட எடை. ஆனா அந்த காட்சியோட கோளாறை தெரியறதுக்குள்ள உண்மை வெளிச்சம். இது எல்லாமே கிறிஸ்துவும் அவர் ஃப்ரெண்ட்ஸும் விளையாடுற வர்ச்சுவல் ரியாலிட்டி கேம். ஒரு மாயை, ஒரு சிமுலேஷன். அதிர்ச்சி வெளிப்பாடு இருந்தாலும் மைனஸ் கிறிஸ்து சொல்றாரு மைனஸ் அவங்க VR கேம் முடிஞ்ச 2 வாரத்துக்கு அப்புறம் மைனஸ் உண்மையான ஜாம்பி வைரஸ் பரவல். உலகம் அழிஞ்சு போச்சு. கிறிஸ்து சில உயிர் பிழைச்சவங்களில் ஒருத்தர். அந்த கேம்ல இருந்து உத்வேகம் பெற்று CSUன்னு ஒரு சிறப்பு யூனிட் அமைச்சு மனிதகுலம் இழந்ததை மீட்டெடுக்க படம் முடிகிறது ஒரு பயங்கரமான உண்மையோட. அவங்க அனுபவிச்சது ஒரு ஆரம்பம் மட்டும்தான். இப்போ கட்டிடங்கள் கிடக்கிற உலகம் சின்ன சின்ன துண்டுகளா கட்டப்பட வேண்டியிருக்கு. சாரி, நீங்க எப்பவுமே ஒரு வர்ச்சுவல் ரியாலிட்டி ஜாம்பி கேம் விளையாடினா